சக்கரை அந்த பாப்பா எடுக்க போச்சு பாரு, இப்படி பிச்சுக்கிட்டு ஓடி கார்ல ஏறி போயிட்டேன். இதுவும் வண்டியில ஏறினா வண்டி ஆஃப் ஆகல, அப்படியே ஆன்லயே இருக்கு. எனக்கான நான் 2:30 மணிக்கு வீட்டுக்கு அவங்க கட்டடத்துக்கு போனேன். இங்கேருந்து 2:30 மணிக்கு போனேன். போய் கட்டடத்தில் அவங்க சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டோமான்னு எல்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி உட்காந்துருக்கலான்ட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தால் கார் வந்து நம்ம கட்டடத்துக்கிட்டே வந்துடுச்சு. அப்போ நான் என்னை பார்த்ததும் காரை கண்ணாடி ஓப்பன் பண்ணாங்க. ஏப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும்னு. நாங்கள் வந்து இங்கே மேப் போடுறோம், மேப் போடுறதுக்கு தானே கட்டடத்துக்கு வந்துருக்குறோம், என் ஃப்ரெண்டுங்க வராங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் பக்கத்து வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு உட்காரோம். கார் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய நான் கொஞ்சம் கார் ஊற்றுக்குள்ளே நிறுத்திக்கத்தான்னு கேட்டாங்க. சரி நிறுத்திக்கப்பா அப்படின்னு சொன்னிச்சு அந்த பாப்பா. அப்புறம் ஃபோனில் பேசுகிறோம், வந்து பச்சை பெயிண்டு வீட்டுக்கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஃபோனில் பேசினானுங்க. பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த பாப்பாவில் தண்ணி கேட்டாங்க. அந்த பாப்பா போய் தண்ணி கொண்டாந்து கொடுத்துது, குடித்தானுங்க. காரில் இருக்கிறவங்களுக்கும் தண்ணி வேணுமான்னு கேட்டாங்க. அவங்க வேணான்ட்டாங்க. வேணாங்கவும் சொம்பு அந்த பாப்பா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சோண்டு சக்கரை கொடுங்கன்னாங்க. சக்கரை அந்த பாப்பா எடுக்க போச்சு பாரு, இப்படி பிச்சுக்கிட்டு ஓடி காரில் ஏறி போயிட்டாங்க. உங்கள் கழுத்தில் இருந்ததுங்களா? எத்தனை பவுனுங்க? 10 பவுன். நீங்கள் கூச்சல் இட்டீங்களா? கூச்சல் இட்டு கத்தோம்னா அப்புறம் எல்லாம் வெளியே இருந்தவங்க, உள்ள இருந்தவங்க பூரா வெளியே விட்டாங்க. கார் இந்த பக்கம் போயிடுச்சு. பைபாஸ் பக்கத்துல பைபாஸ். என்ன கலர் காருன்னு தெரியுங்களா? இந்த கலருங்க. இந்த கலர் இந்த சொன்னாங்க. பலேனோ.